உங்களோட மகளோட தலையை பாருங்க, உங்களோட வயசு வந்த பிள்ளைகளுடைய தலையை பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகவாதி என்னங்க ஆடை அணிந்த நிர்வாணிகள், பிற ஆடவர் பக்கம் சாய்ந்து போகிறவர்கள், பிற ஆடவரை தன் பக்கம் சாய்த்து இழுக்கிறவர்கள், லா யஜித்ன ரீஹஹா, சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள். சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். சுவர்க்கத்துடைய வாடையோ ஒரு மனிதன் நடந்து போய்கிட்டு இருக்கிற நேரம் அது வீசிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சுவர்க்கத்தின் வாடையை கூட இப்படிப்பட்ட பெண்கள் நுகர மாட்டார்கள். அவங்களோட அடையாளம் என்ன தெரியுமா? ஒட்டகத்துடைய திமில்கள் போல அவர்களுடைய தலைகள் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கு. இந்த பெண்கள் கொண்ட கட்டுவாங்க தானே. இப்போ புதிய ஸ்டைல் என்ன தெரியுமா? ஒரு 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 லேஞ்சி துண்டு மாதிரி தான் ஷோல். அது இவ்வளோ நின்றோணும், இங்கெல்லாம் போகப்படாது, இவ்வளோட நின்றும் இந்த லேஞ்சி மாதிரி கட்டி இதுல ஒரு ஆணியை குத்தி இந்த கொண்டைய நல்லா உசத்தி கட்டியிருப்பாங்க. இங்க இருக்கும் நடக்கக்குள்ள அந்த குதிரையுடைய திமில்கள் மாதிரியே இருக்கும். அந்த குதிரையோட திமில் இருக்கு தானே, அங்கல ஆடி ஆடி போகுமே, அது மாதிரி நல்லா விளங்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது நரகவாதிகள் அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்மட மனைவி அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, நம்மட பெண் பிள்ளை அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர முடி கட்டுறதே அப்படித்தானே. உடுக்குற உடுப்பு கல்யாண வீட்டுக்கும் வேற, மையத்து வீட்டுக்கும் அபாயா, கல்யாண வீட்டுக்கும் நெட் கவுன். அது எப்படி நெட் கவுனுண்டா மாஷா அல்லாஹ் உலவும் அப்படியே நெட்டால வந்து இந்த பக்கம் வரைக்கும் நெட் காத்துராக தொடுத்துறீங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அந்நிய கலாச்சார வயசு வந்த பிள்ளைகள், குமர பிள்ளைகள், பெரியவர்கள் கேவலங்கட்ட உடுப்பு. இந்த உடுப்பை போட்டுக்கிட்டு நம்மட வேர்வையில நம்ம கஷ்டப்பட்ட பணத்துல நம்ம கிட்ட வாழ்ற மனைவிய இஸ்லாமிய அடிப்படையில ஆடை உடுக்க சொல்றதுக்கு நமக்கு பயமாக இருந்தால் நவுது பில்லாஹி மின்ஹா, எங்க நம்மெல்லாம் அல்லாஹு தாலா சொல்ற அத்தாட்சிய, அல்லாஹு தாலா சொல்ற நிம்மதிய, அல்லாஹு தாலா சொல்ற சந்தோஷத்தை நம்ம எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். புரிந்து போகும் நம்முடைய வீட்டுக்குள் இஸ்லாம் இருக்கிறதா அல்லது பள்ளிக்குள்ளும் மையவாடியிலும் தான் இஸ்லாமிய ஆடை